தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து இழிவாக பேசிய அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்த அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் தலைமையில் அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருவேறு இடங்களில் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள மின்கம்பம் சேதமடைந்திருப்பதால் விபத்து ஏற்படக்கூடும் என பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேதமடைந்த மின்கம்பத்தினை மாற்றி அமைக்க கோரி பலமுறை மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து மின்சார வாரிய உதவி செயற்பொறியாளர் வெங்கட் என்பவரை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டதற்கு அவர் பதிலளிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் தொடர் விடுமுறை காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொடர் விடுமுறையால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததை தட்டி கேட்டவர் சரமாரியாக தாக்கப்பட்டார். மார்த்தாண்டம் மீன் சந்தைக்கு அருகில் சாலையின் குறுக்கே மீன் ஏற்றி வந்த லாரியை நிறுத்தி மொத்த மீன் வியாபாரி சினிகோ என்பவர் மீன் லோடுகளை இறக்கியுள்ளார். இதனை ராஜேஷ் மேசிதாஸ் என்ற பொறியாளர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் சினிகோ ஆத்திரமடைந்து ராஜேஷ் மேசிதாஸை இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு தாக்கியுள்ளார். தற்போது இந்த தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியதை அடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.